सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। नारायणं पद्मभौं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडवदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां प्रीतिपुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। शिवानंद लहरी आचार्य पादैः कृतं स्तोत्रम शिवानंद लहरी स्तोत्रம்னு சொல்லலாம், பிரகரண கிரந்தம்னு சொல்லலாம். ஆச்சாரியால் எழுதின ஸ்லோகங்கள் எல்லாம் வேதாந்தம் இல்லாமல் இருக்காது. ஆகையினால சாஸ்திரத்தினுடைய சாரத்தை கொடுக்கிறது தான் அவருடைய சாஸ்திரத்தினுடைய சாரமாக அமைந்திருக்கிறது. கூடவே பக்தி, பக்தியோட இதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. பகவான் சர்வதா அனுகிரகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், நாம தான் அவரை நோட் பண்றது இல்லை அப்படின்ற அர்த்தத்துல எழுதக்கூடியதான ஸ்லோகங்கள். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகமானது 56 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. 57 இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம். நித்யம் உதர பூரணாய சகலானுதிஷ்ய வித்தாசயா व्यर्थं पर्यटनं करोमि भवतः सेवां न जाने विभो मज्जन्मान्तर पुण्यपाक बलतः त्वं सर्व सर्वान्तरः तिष्ठस्येव हितेन वा पशुपते ते रक्षणीयोऽस्म्यहम्। नित्यं स्व उदर पूरणाय सकलान् उद्दिश्य वित्त आशया व्यर्थं पर्यटनं करोमि भवतः सेवां न जाने विभो मज्जन्मान्तर पुण्यपाक बलवतः त्वं सर्व सर्वान्तरः तिष्ठसि एव हि तेन वा तिष्ठसि एव நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் हितेन वा पशुपते ते रक्षणीयोऽस्मि अहम्। இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல 2 ஸ்லோகத்திலேயே போன வாட்டி ஆனந்தமாக அவருடைய தாண்டவ லீலையை பார்த்தோம். சிவபெருமானுடைய தாண்டவ லீலையை நாம பார்த்தோம். நித்யாய திகுணாத்மனே புருஜிதே காத்யாயனி ஸ்ரேயசே சத்யாயாதி குடும்பினே முனிமன பிரத்யக்ஷ சின்மூர்த்தயே மாயா சிருஷ்ட ஜகத்ரயாய சகல ஆம்னாயாந்த சஞ்சாரினே சாயம் தாண்டவ சம்பிரமாய ஜட்டினே சேயம் நதிஹி சம்பவே அப்படின்னு அவருடைய சாயங்காலத்துல வேதாந்த நூல்களின் குரலாக இருக்கக்கூடிய சிவனே, சாயங்காலத்துல நர்த்தனம் ஆடுகிறவனே, உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம். பகவானுடைய தாண்டவ லீலையை பார்த்தோம். பகவானுடைய தாண்டவ லீலை எதை குறிக்கிறதுன்னா அது ஆனந்த தாண்டவம். ஆனந்த பெருக்கை உண்டாகக்கூடியதான ஒரு தாண்டவத்தை அவர் ஆடுகிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அப்படியே பக்தர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றார். இதனால சந்தோஷம், மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷமானது ஏற்படுகிறது. பகவானுடைய லீலையும் பகவானுடைய கதைகளையும் கேட்டா, நல்ல காரியங்கள் பண்ணா மனசுல கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே அது.
பகவானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்த்தா கேட்கணும். அது மாத்திரம் இல்ல, இதை நாம நினைச்சு பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமானது ஏற்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை, சிவபக்தி வரணும்னாக்க சிவபெருமானுடைய தாண்டவல்லியிலேயே நினைத்தால் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா சந்தோஷம் இருக்கு. அது உண்மையிலேயே எங்க இருக்கக்கூடிய சந்தோஷம் தெரியுமா? அது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அவர் வெளியில கொண்டு வர்றார். ஏன் அவர் வெளியில கொண்டு வந்தார் அப்படின்னா, அவர் தான் எங்களுடைய ஹிருதயத்திலேயே இருக்கார். சிவன் இல்லாத ஹிருதயாகாசத்துல அவர் தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்மளுக்கு அவரை தெரியாம அவரை மறந்துடுறோம் எல்லாத்தையும் இல்லையா? இந்த வெறும் இந்த கையை பாக்குறோமே தவிர இந்த லைட் இருக்கிறதுனாலதான் கையை பாக்குறோம்ன்றது தெரியல நமக்கு. லைட்டை மறந்து போயிடும் பாருங்க. சிவன் இருக்கிறதுனாலதானே நம்ம பாக்குறோம், நம்ம ஆனந்தத்தை கழிக்கிறோம் அப்படின்றது. சிவன் இங்கேயே இருந்துட்டு இருக்கார், ஆனா அவரை பார்க்க தவறிட்டோம். எப்பேற்பட்ட தப்பா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சிவன் இல்லாமல் அவன் அருள் இல்லாம ஏதாவது நடக்குமா? ஆனால் அவனை நாம மறந்து விடுகிறோம். அவர் இருப்பது தெரியாம எங்கெங்கயோ சுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்துல எப்படி அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வாழ்க்கைன்னா, எப்ப பார்த்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். காசு 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 காசுன்னு எப்ப பார்த்தாலும் காசுலயே பேச்சு. உன்னுடைய ஃபியூச்சருக்கு அதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ, யாரையும் நம்பாத, பையனை நம்பாத, பொண்ணை நம்பாத, இப்படித்தான் எல்லாரும் காசை பத்தியே பேசி 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 இறைவனை நினைக்க விடாம பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த சம்சாரம். யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆனா உண்மை என்ன? எல்லாம் காசு. என்னத்துக்காக காசு? உதர நிமித்தம். எல்லாம் உதர நிமித்தம். தன்னுடைய வயத்துக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு இல்லையா, தன் ஃபேமிலிக்கு இப்படியே தான் பண்றான். அத ஆச்சாரியார் சொல்றார், நித்தியம் உதர பூரணாய அப்படின்னு. எப்ப பார்த்தாலும் சார் உதர பூரணாய, தன்னுடைய வயிறுக்கு பூரணம் பண்றதுலயே கவலை. காசு காசு காசுன்னு இப்படியே நினைச்சிருக்கேன். நல்லா சாப்பிடணும். அவன் இங்கிலீஷ்காரன் வேற தப்பு தப்பா நமக்கு சொல்லி கொடுத்துட்டான். we are born to eat அப்படின்றான். we are born to be happy அப்படின்னு அவன் எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டான் அவன் இல்லையா? ஆகையினால எல்லாரும் அதை பிடிச்சுட்டாங்க இல்ல. சார் மனுஷன் எதுக்கு சார் நம்ம போறோம்? நல்லா சாப்பிடறதுக்காக தான் சார் இந்த வாழ்க்கை. எல்லாம் பகவானுக்கு பிரார்த்தனை பண்றதுக்காக தான் இந்த வாழ்க்கை. வேதாந்த தத்துவத்தை அறிவதற்காகத்தான் இந்த வாழ்க்கைன்றத சொல்லாமே விட்டாங்க. போய் இப்ப என்னாச்சு, எல்லாம் உதர நிமித்தம் ஆயிடுச்சு. எல்லாம் ஸ்வ உதர பூரணாய, தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காகத்தான் வாழ்க்கை அப்படின்னு. ஸ்வ என்னுடைய, உதர வயறு, பூரணாய அதை நிரப்பணும் இல்லையா? தன்னுடைய வயரை நிரப்புவதில்தான் ஒரே குறியாக இருக்கான். எப்பொழுதும் தன்னுடைய வயிற்றை நிறைப்பதிலேயே குறி. அது மாத்திரம் இல்ல, சகலான் உத்திஷ்ய, அவனுக்கு எப்ப பார்த்தாலும் லிவிங் ஃபார் அதர்ஸ். சகலான்னு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லோரையும் உத்தேசித்துதான் வாழணும்னு நினைக்கிறான். பக்கத்து வீட்டுக்கார தப்பா நினைச்சிட போறானே அப்படின்றதுக்காக ஒரு கார் வாங்குறான் இல்லையா? எதிர் வீட்டுக்காரன் தப்பா நினைக்க போறானேன்றதுக்காக டிவி வாங்கலாம். இதெல்லாம் தேவையா இல்லையா? எத்தனை லக்ஸுரி நம்ம வீட்டுல வச்சிருக்கோம். அனாவசியமான விஷயங்கள். எதற்காக இல்லையா? பாதி வேனிட்டி. எப்ப பார்த்தாலும் சகலானு உத்திஷ்ட, அவர் வந்தாருனாக்க தப்பா நினைக்க போறாரு அப்படின்றதுக்கு. பாஸ் வந்தா நம்ம வீடு கரெக்டா இருக்கணுமே அப்படின்றதுக்காக வாழலாம். அவர் வீட்டுல ஒரு கல்யாணம்னா அதுக்கு போய் ஆகணுமே. பாஸ் ஆச்சு, கூப்பிட்டாரு, வரலன்னா தப்பாச்சு, போனார். மாமனார் அவர் வீட்டுல தப்பா நினைச்சா அவருடைய கசின் கல்யாணத்துக்கு எல்லாம் கூப்பிடுறாரு மாப்பிள்ளைய, போகலன்னா தப்பாயிடும், ஒய்ஃபுக்கு தகராறு வரும். இந்த மாதிரியே வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஊரார சாட்டிஸ்ஃபை பண்றதுலயே வாழ்க்கை முழுக்க வீணாருது இல்லையா? மாமனாரை சாட்டிஸ்ஃபை பண்ணோம், மச்சினனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா? மச்சினனுடைய சம்பந்திகள்லாம் வந்தா நம்ம போய் கவனிக்கணும். அவாத்துல 60ஆம் கல்யாணம் வந்தான்னாக்க நம்ம போகணும். சோசியல் கமிட்மெண்ட்ஸ் இதான் இந்த காலத்துல சொல்றோம். இதுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும் இல்லையா? உதர பூரணாய, இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்ன? லிவிங் ஃபார் அதர்ஸ் இல்லையா? இந்த வேனிட்டி இல்ல, இவாளுக்காகவே வாழ வேண்டியிருக்கு. இல்லைன்னா தப்பா நினைச்சுப்பான். சார் நான் அவ்வளவு பெரிய ஆளா நீ அப்படின்னு நினைப்பான். என்ன இன்னாத்துக்கெல்லாம் வரமாட்டியா அப்படின்னு கேட்பான். போனா தலையெழுத்தேன்னு நினைப்பான். அது வேற, இவரெல்லாம் யார் கூப்பிட்டாங்கன்னு நினைப்பான்.
இதெல்லாத்தையும் கடக்க வேண்டியதா இருக்கு. எல்லாத்தையும் கணக்குல எடுத்து இந்த மனுஷனுடைய வாழ்க்கை, கிரகஸ்தனுடைய வாழ்க்கை இருக்க ரொம்ப டென்ஷனான வாழ்க்கை இல்லையா? இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண, அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இவாளை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இவ சொல்றதை கேட்கணும், அவ சொல்றது கேட்கணும், இப்படி சகலான் உத்திஷ இதெல்லாம் ஆச்சாரியால் எப்படி திங்க் பண்ணிருக்கா பாருங்க. ஒரு சன்னியாசி எவ்வளவு அழகா சம்சாரத்தினுடைய அந்த தேடலை, அந்த கஷ்டத்தை சொல்றாரு பாருங்க. சோ உதர பூர்ணாய சகலான் உத்திஷ்ய, அது மட்டும் இல்ல, வித்தாசையா, பணத்துலதான் ஆசை, புகழ்லையும் பணத்திலையும் ஆசை சார் இருக்கு. நல்ல பேர் வாங்கணும், இவர் வரலன்னாக்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவான், நீங்க வந்துதான் ஆகணும்னு ஒய்ஃப் பிரஷர், ஏன் அவளுக்கு நல்ல பேர் எடுக்கணும் அந்த ஃபேமிலியில இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? அவளுக்கு இவ அவர் 500 ரூபாய் பிரசன்ட் பண்ணான்னா நம்ம கல்யாணத்துக்கு நம்ம 750 ரூபாய் கொடுக்கணும், இல்ல 1000 ரூபாய் கொடுக்கணும். எப்படி பாருங்க, எல்லாம் வித்தத்தையே சுத்தி 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 தான் வாழ்க்கை இல்லையா? இந்த வேலிட்டி, இந்த பொருள்கள் வாங்கறது, இப்படி எல்லாம் காசுல ஆசை, மரியாதை எல்லாம் அப்படிதான் இல்லையா? எல்லாம் வித்தாசையா அப்படின்னாரு, ரொம்ப அழகா இல்ல? இப்படி எப்ப பார்த்தாலும் பணத்துல ஆசை இருக்கிறதுனால டிரான்ஸ்பர் மேல டிரான்ஸ்பர் ஆகலாம் சார். ஆமாம், துட்டுக்காக ஒண்ணும் பண்ணுவான். அந்த காலத்துல சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, நித்தியம் பிரதிஷ்டாம் விந்ததே அப்படின்னு. ஒரு மனுஷனுக்கு பிரதிஷ்டா பலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எங்க சாட்சிகள் அடிக்கடி சொல்லுவார். பிரதிஷ்டா பலன்னா தன்னுடைய கிராமத்திலேயே அழகா இருந்துட்டு அக்னிஹோத்திராதிகள்லாம் பண்ணிட்டு பேரன் பேத்தி பிள்ளை எல்லாம் பக்கத்துல இருந்துட்டு பக்கத்திலேயே பக்கத்து கிராமத்துல இருந்து பொண்ணு எடுத்துட்டு எதுவா இருந்தாலும் அப்படி நடந்து வரா மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ், இப்படி இருக்கக்கூடியதாக வாழ்க்கை வாழ இருக்க. அதுதான் பெரிய கொடுப்பனை. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, இந்த பணத்தினால எத்தனை பேர் டிரான்ஸ்பர் பண்ணுங்க. இந்த பக்கம் அவங்க பேங்க்ல 3 தடவைக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டிரான்ஸ்பர் பண்ணிடுவான் இல்லையா? இங்க இருந்து ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தா இங்க இருந்து அவனை தூக்கி அங்க அடிப்பான், யாராவது பாசம் முறைச்சுட்டாருனாக்க இல்லையா? இப்படி டிரான்ஸ்பர் போய் நிலையில்லாத ஒரு வாழ்க்கையில போய் மனுஷ சுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியாக இருந்து அப்படி அக்னிஹோத்திராதிகளை பண்ணிட்டு நம்ம ஜபங்கள்லாம் பண்ணிட்டு என்ன சாஸ்திரங்களையும் படிச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அருமையா இருக்கலாம் அப்படின்னாக்க நடக்கிறதோ நடக்கல. அதுதான் சொல்ற, பித்தாசையா வியர்த்தம் பர்யட்டனம் கரோமி. வேஸ்ட், வியர்த்தம்னாக்க வேஸ்டான வாழ்க்கை, வீணாக என்ன பண்றான், அலைகிறான் சார். பரியட்டனம் கரோத்மி, டிரான்ஸ்பர்ல போறான், இங்க போறான், அங்க போறான், மனசு நிம்மதி இல்ல. இங்க போயிட்டு வந்தான்னா, ஊருக்கு போயிட்டு வந்தான்னாக்கா மனசு நிம்மதியா இருக்கும். அங்க போனா சார்னா, அங்க போனோம்னா ஒரு பேட் நியூஸ் வந்துட்டு பாதி டூர்லயே திரும்பி வந்துட்டான். இப்படியே அலக்கழிக்கிறான். அங்க பாருங்க மனுஷங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இப்படி உதர பூரணாய நித்தியம் எப்பொழுதுமே இவனுக்கு பாருங்க தன்னுடைய வயிற்றை நிரப்பதிலையும் தன் குடும்பத்திலேயே கவனம். சகலான் உத்திஷ, அதுலயும் பாருங்க இன்னொருத்தருக்காக வாழ வேண்டியிருக்கு. இவனுக்காக எதுவும் வாழ்க்கையே கிடையாது. அவா தப்பா நினைப்பாலே, இவா தப்பா நினைப்பா, நம்ம காத்தால ஏன்னா வீட்டுக்கு வரவன் என்ன நினைப்பான், அதுக்காக ஏந்துக்கணும். இப்படிதானே தவிர ஒரு நாள் கூட தூங்கணும் ஆசை கிடையாது இல்லையா? நமக்கெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் அப்படித்தான். அதுல போறதுக்கு சாஸ்திரம் வேற இல்லையா? சாஸ்திரம் வேற சொல்லி கொடுக்கறது, இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாத்தையும் உத்தேசிக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் சகலான் உத்திஷ பித்தாசையா இல்லையா? பணத்திலேயே ஆசைப்பட்டு மனுஷனானவன் எப்படி இருக்கான், வியர்த்தம் பரியட்டனம் கேந்திரா அப்படின்னு சொல்றான் இல்லையா? டூரிஸ்ட், அங்க இங்க போறதுன்ற அர்த்தம். இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டு இருக்கிறோம் கரோமி இல்லையா? அதனால என்ன ஆச்சு சார் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பசுபத்தே எப்பொழுதும் வயிறு நிற்பதற்காகவும் பணத்தாசையினாலேயும் எல்லாரையும் திருப்திப்படுறதுக்காக வீணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அலைகிறேனே நானு. பவதா சேவம் ந ஜானே விபோ, ஏ விபு, எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே, பவதா தங்களுடைய இல்லையா உம்முடைய சேவாம் ந ஜானே
உங்களுக்கு சேவை பண்ணணும்ன்ற எண்ணமே வரல பாருங்க. நான் இங்க ஓடிட்டு இருந்தான்னாக்க சிவ சேவை எங்க பண்றது? நானு ஒன்னும் பண்ண முடியறது இல்ல. கடைசியில இல்லையா, ஒரு சக்தி இல்ல, ஒரு பூஜை இல்ல, ஒரு சாஸ்திரம் இல்ல, ரொம்ப அலைய வேண்டி இருக்கு இல்லையா. ரொம்ப தூரம் போயிட்டோம். அங்க போன உடனே நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறுறது. இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, அங்க இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த கல்ச்சர்ல கொஞ்சம் ஒட்டிண்டுது, இந்த கல்ச்சர்ல கொஞ்சம் ஒட்டிண்டுது, எல்லாம் தெரியல. பசங்களுக்கு நம்ம நினைச்ச மாதிரி வாழ முடியல. அப்படியே ஒரு வழியா 60 வயசுல வந்து மெட்ராஸ்ல வந்து செட்டில் ஆனா அந்த பசங்களுக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது இல்லையா. ஏன்? அங்கங்க அங்கங்க வேலை நிமித்தமா, உதர நிமித்தம் சார், என்ன பண்றது சார், வீட்டுல ப்ராவர்ட்டி சார், வேலைக்கு போகாம எப்படி சார், நியாயம்தான் போனோம். இப்ப என்ன ஆச்சு? எதுவும் தெரியாம போயிடுச்சு. எல்லாத்துக்கும் சொல்ல தர வேண்டியிருக்கு இல்லையா. சந்தியாவதனோட ஈஸிட்ட மஸ்ட்னு கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு எல்லா பசங்களும். எப்படி இருந்த நம்ம சமுதாயங்கள்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்? எல்லாம் காரணம் என்ன இல்லையா. நம்ம முன்னோர்கள், நம்ம தாத்தாக்கு தாத்தா எல்லாம் என்ன மாதிரி இருந்தாங்கன்னு எல்லாம் அவாவாளுக்கு மனசுக்கு தெரியும். எவ்வளவு சௌக்கியமாக வாழ்ந்தார்கள். அப்படி இருந்ததுனால இந்த பணத்தாசை, இங்கிலீஷ் எஜுகேஷன், மணி பவர் இதெல்லாம் சேர்த்து மனுஷனை அலக்கடிச்சிருச்சு. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, பிரைம் ஏஜ சிவபெருமானை வழிபடாம விட்டுட்டான். எல்லாத்தையும் சாஸ்திரம், சம்பிரதாயம், சிவ பூஜை எல்லாம் போய் இப்ப லேட்டர் இயர்ஸ்ல ஆரம்பிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். இதெல்லாம் புரிஞ்சுட்டு அது வரத்துக்கு இல்லையா. சாஸ்திரங்கள்லாம் நல்லா ஊனி பல வருஷங்கள் படிச்சாலே மனசுல ஆகாது. கடைசி காலத்துல வந்து முட்டிண்டா எப்படி போய் வருத்தப்படுறார். பவதா சேவாம் ந ஜானே, உனக்கு எப்படி சேவை பண்றதுன்ற விஷயங்கள்லாம் நான் அறியாம போயிட்டேனே சார் அப்படின்னு வருத்தப்படுறார் சிவபெருமானை பார்த்து. யாரு? ஆச்சாரியர். யாருக்காக? நமக்காக, நம்மளதான் மனசுல வச்சுட்டு சொல்றாரு. அவர் சின்ன வயசுலயே சன்னியாசம் வாங்கிட்டு அழகா இருக்காரு இல்ல. மக்களுக்காக எழுதப்பட்ட ஸ்லோகம் இல்லையா. நம்மள மாதிரி பாமர ஜனங்களுக்காக சொல்றாரு. சேவாம் ந ஜானே விபோ, ஹே விபோ, உங்களுக்கு எப்படி சேவை பண்றதுன்றது ந ஜானே, அறியவில்லையே, அறியாமல் வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னாரு. அப்படி இருக்கும் பொழுது இது உங்ககிட்ட முறையிடணும்னு எனக்கு எப்படி சார் எனக்கு இப்ப தோன்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க முன்னோர்கள்லாம் செய்த உபாசனை, அக்னிஹோத்திராதி கர்மாக்கள்லாம் என்னாச்சு, இந்த காஞ்சி பெரியவர் சொல்றாரு, நாமெல்லாம் வந்து கொஞ்ச தூரம் சைக்கிள் பெரியவாள்லாம் நல்லா மெதிச்சு ஓட்டின்னு வந்துட்டா. இப்ப நான் அதுல உட்கார்ந்துருக்கேன்னா அவ ஓட்டின வேகத்துல அப்படி ஜாலியா போறது, நான் மெதிக்காட்டியே போறது சைக்கிள். அந்த கீழே இறங்கும் போது சைக்கிள் நீங்க பிரயத்தனம் பண்ணிட்டே வந்து அப்படி கீழே இறங்கணும்னா அது பாட்டுக்கு ஓடும் கொஞ்ச நாளைக்கு. அந்த மாதிரிதான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு காரியம் நம்ம இந்த ஜென்மால பண்ணல. நம்மளே எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றதெல்லாம் எல்லாம் இந்த பக்கம் தான் இல்லையா பண்ணிருக்கு. சேவாம் ஜானே தான். ஆனாலும் சிவானந்த லகரின்னு ஒண்ணு இருக்கு, பரமசிவன் ஒருத்தர் இருக்கார், அவர் என்னை காப்பாற்றுவார், நிச்சயமா என்ன விடமாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒண்ணு வந்தது சார் எனக்கு. அது எப்படி வந்தது? நான் ஒண்ணுமே பண்ணலையே, அது எப்படி வந்தது? அதுவா என்னவா தெரியுமா இருக்கும்? ஒரே ஒரு காரணம் தான். மஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலவதா. என்னுடைய மத்து ஜென்மாந்தரம், என்னுடைய ஜென்மாந்தரம். நான் இந்த ஜென்மால ஒண்ணும் செய்த மாதிரி தெரியல இல்லையா. அதனால நான் போன ஜென்மால ஏதோ பண்ணிருக்கேன், இல்ல எங்க அப்பா அம்மா எங்க முன்னோர்கள் ஏதோ ஒன்று பண்ணிருக்கான். அந்த புண்ணியம் இருக்கு இல்லையா, அது பார்க்க வசாத், அது இப்ப பரிபாக்கம் ஆயிருக்கு சார். நான் நல்லா இருக்கேன், என் கண்ணு நல்லா தெரியறது, எனக்கு தெரியறது, ஏதோ பகவான் கோயிலுக்கு போயிட்டு நல்லா இன்னைக்கு ஏதோ இருக்கிற ஆளோட நான் கம்பேர் பண்ணி கொஞ்சம் ஏதோ சந்தோஷமா நான் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய எஃபர்ட் ஏதாவது இருக்கா இதுல? நான் ஏதாவது பண்ணேன்னா என்னமோ ஃப்ளூக் அடிக்குது சார் எனக்கு. எல்லாம் என்ன முன்னோர்கள் செய்த பூஜை, எங்க தாத்தாக்கு தாத்தா பண்ண புண்ணியங்கள், எங்க அப்பா அம்மா புண்ணியங்கள் இல்லையா, நான் பண்ண புண்ணியம் போன ஜென்மால, அதனுடைய புண்ணிய பாக்கம் மது ஜென்மாந்தர, என்னுடைய பூர்வ ஜென்மத்தினால ஏற்பட்ட புண்ணியங்கள் இப்போ எனக்கு ஃப்ரக்டிஃபை ஆகுது, பார்க்க வச்சாது. அது இப்போ அப்படி பக்குவமாயி இங்க வந்திருக்கு சார். அந்த பலத்தா, அந்த பலத்தினால இல்லையா, அநேக ஜென்ம புண்ணிய பலத்தினால இப்போ ஏ சர்வா அப்படின்னாரு. சர்வா அப்படின்னு பகவான சர்வா நமஹா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு இல்லையா,
பவாய நமக, சர்வாய நமக, ஈசானாய நமகான்னு நம்ம டெய்லி சர்வான்னாக்க என்ன அர்த்தம்னா பாபத்தை போக்கடிக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? பாபத்தை போக்கடிக்கக்கூடியவர், பக்தர்களுடைய பாபங்களை போக்கடிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சர்வா சிவபெருமானே, சர்வாந்தரஹா எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டு எல்லாருடைய ஹிருதயத்திலையும் சிவனானவர் இருக்கார், எல்லாருடைய சரீரத்திலையும் தகராகாசத்துல இருக்கார். அந்த தத்துவம் தானே சிதம்பரத்துல இல்லையா? அம்பலத்துல உட்கார்ந்து இருக்காரு. அவர் என்ன சொல்றார், அங்க புண்டரீக கஷேத்திரம்னு பேரு சிதம்பரத்துக்கு. அந்த புண்டரீக கஷேத்திரமானது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல சென்டரா இருக்கு. அந்த சென்டர்ல நடராஜா அங்க ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுதான் சிதம்பரம். இங்க எப்படி என்னுடைய தகராகாசம், என்னுடைய ஹிருதய புண்டரீகத்துல ஒரு சிதம்பரம் இருக்கு, இங்க ஒரு அம்பரம் சிதம்பரம் இருக்கு. இந்த சிதம்பரத்துலதான் சிவன் இருக்கார். இங்க இருக்கிற சிவன் தான் அங்க இருக்கார், அங்க இருக்கிறது தான் இங்க இருக்கார். இதுதான தத்துவம். இந்த தத்துவத்துலதான் நம்ம சிதம்பரம் போறோம். இப்படி அவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டார். உள்ள இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய கண் அவர் இருக்கிறதுனால்தான் என் கண்ணு பார்க்கறது, என் மூக்கு நுகர்கிறது, என் காது கேட்கறது. இப்படி அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கவே இல்லையா? சர்வாந்தரா திஷ்டசியவ அப்படின்னாரு. நீங்கள் திஷ்டசியவ, நீங்கள் சந்தர்யாமியாக நீங்கள் அல்லவா என்கிட்ட இருக்க இல்லையா? ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டத்தின்னாரு. ராமையன் அப்படின்னா அர்ஜுனன் உன்னுடைய ஹிருத்தேஷே அர்ஜுனா பகவான் எங்க இருக்க, நான் எங்க இருக்கேன்னு கேட்டு உன்னுடைய ஹிருதயத்துலதான் அங்குஷ்ட மாத்திரத்துக்கு நான் இருக்கேன் தகராகாசத்துலன்னு பதில் சொன்னாரு இல்லையா கிருஷ்ண பரமாத்மா. இப்படி அவர் எங்க இருக்காரு? சர்வாந்தரஹா. எது சர்வாந்தரஹான்னு எல்லாத்துக்குள்ள தைத்திரிய உபநிஷத்துல போனா சர்வாந்தர ஆத்மானந்தமயா அப்படின்னு ஒவ்வொரு, அப்பா அன்னமயத்துல இல்லப்பா அதுக்குள்ள இருக்கார், அப்பா பிராணமயத்துல இல்லப்பா அதுக்குள்ள இருக்கார், மனோமய சரீரத்துல இல்லப்பா அதுக்குள்ள இருக்கார், விஞ்ஞானமய சரீரத்துல இல்லப்பா அதுக்குள்ள இருக்கார், ஆனந்தமய சரீரத்துல இல்லப்பா அங்க பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் தான் அந்த பரமாத்மா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா சர்வாந்தரஹா அந்தர்யாமியாக இருக்கும். தொம் திஷ்டசி, திஷ்டத்தின இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். திஷ்டசின இருக்கிறீர், நீர் இருக்கிறீர். திஷ்டசி இல்லையா? இப்படி நீர் அந்தர்யாமியாக இருக்கிறீர் அல்லவா? திஷ்டசி தேனவா, அதனாலதான் இல்லையா? அகம் நான் உங்களால் தே ரக்ஷணீயஹா அஸ்மி, உங்களால் காப்பாற்றப்பட வேண்டியவனாக நான் இருக்கிறேன். ஏன் எனக்கே தெரியறதே சார், இப்படி எல்லாம் துட்டுக்காக நான் போய் அணைந்து கொண்டிருந்து உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யல, ஆனாலும் உங்கள்கிட்ட செய்திருக்க வேண்டும் இல்லையா? உங்களுக்கு நான் சேவை பண்ணியிருந்தானே எவ்வளவோ முன்னுக்கு வந்திருப்பேன் அப்படின்னு இப்ப தெரியுது. அது மாத்திரம் இல்ல, நீங்களோ அனுகிரகம் பண்றதுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்ன்ற ஒரு தத்துவமும் எனக்கு புரியுது. அப்பேற்பட்ட என்னுடைய மனசுலயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை கவனிக்காதது என் தப்பு தான். ஆனாலும் நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்க சும்மா இருப்பேடா, என்னை காப்பாத்தித்தானே தீர்வீர், அதனால என்னை ரட்சிப்பவர் வேற யார் இருக்கார்? இப்ப நமக்கும் கடவுளுக்கும் தான் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லையா? பர்சனல் காட் அவர் தானே. அதனால தே ரட்சணீயா, நான் உங்களால் என்ன ரட்சணீயா அஸ்மி, நான் உங்களால் காப்பாற்றப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். கண்ணை திறக்க கூடாதா சுவாமி? இவ்வளவு தூரத்துக்கு நான் ஃபீல் பண்ணி கேட்கிறேனே, என்னை எப்படியாவது கடை தேரணும் அப்படின்னு ஆச்சாரியா நமக்காக பிரார்த்தனை பண்ணார். அத பிரார்த்தனையை நாம படிக்கிறதுனால நம்மளுடைய பிரார்த்தனையாக அது அமைஞ்சு அந்த சிவபெருமானுடைய பூர்ண கடாட்சமானது நமக்கு வருகிறது. நித்யம் உதர பூரணாய சகலான் உத்திஷ்ய வித்தாசயா யர்த்தம் பர்யடனம் கரோமி பவதஹ சேவாம் ந ஜானே விபோ பஜ்ஜன்மாந்தர புண்ணிய பாக பலவத் புண்ணிய பாக பலதஹ, அந்த பலத்தினால துவம் ஷர்ம சர்வாந்தரா திஷ்டசி ஏவஹி தேனவா பசுபதே தே ரக்ஷணீயோஸ்மி அஹம்,
ஏ பசுபதே, ஏ சர்வா, எப்படி எல்லாம் கேட்கிறாரு. பசுபதே நான் எப்படி இருக்கேன் பாருங்க, ஒன்னும் எனக்கும் பசுக்கும் வித்தியாசமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுவும் யாராவது பொருளை கொடுத்தா பின்னாடியே போறது, யாராவது கட்டையை எடுத்துன்னு வந்து அடிச்சான்னாக்க பயந்துன்னு வெளில போறது. நானும் எனக்கு யாரு வேண்டியவா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எனக்கு பைசா கொடுக்குறா, எனக்கு ஃப்ரெண்டுன்னா அவ பின்னாடி போறேன். என்ன யாராவது மறக்காச்சிக்கு எனக்கு அவளை பிடிக்காது. என்னுடைய வாழ்க்கை பசு வாழ்க்கைக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ஒண்ணும் கிடையாது இல்லையா? இப்படிதான் அது 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 மாதிரிதான் நான் அது பாட்டு எப்ப வேணாலும் தூங்குறது, அது பாட்டு குழந்தைய பெற்றுக்கிறது இல்லையா, வேணுங்கிற சமயத்துல சாப்பிடுறது. நானும் அப்படின்னா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷன்னாக்க ஒரு நியமம் நியாயம் ஒரு சாஸ்திரம் வேண்டாமா இல்லையா? நானும் நம்மளும் பசு மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கோமே அப்படின்னு நம்மெல்லாம் ஜீவர்கள்லாம் பசுக்களா இருக்கோமா. ஆனா சைவ சித்தாந்தத்துல இதான், அவர் பசுபதியாக இருக்கிறார். இந்த ஜீவர்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக ஈஸ்வரனாக இருந்திருக்கார். இந்த பாசத்துல நம்ம மாட்டின்னு இருக்கோம். பசு இல்லையா, பாசம் பதி பாசம். இந்த பாசத்துல இந்த சம்சார பாசத்துல மாட்டின்னு இருக்கோம். இதுல பத்தியாக இருந்து அந்த சிவபெருமான் தான் நம்மளே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவருக்கு பசுபதி அப்படின்னு பேரு. ஏ பசுபதே தே ரக்ஷணீயஹா அஸ்மி அகம், உங்களால் அகம் நான் ரட்சிக்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன் சுவாமி, கண்ணை தரங்க அப்படின்னு. பசுபதே நீங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டினார், உருகி மனசை வேண்டினார். அடுத்தது 58வது ஸ்லோகம். இப்போ ஏகோ வாரிஜ பாந்தவஹ சிதிநபோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வா லோச்சன கோச்சரோபி பவதி त्वं कोटि सूर्य प्रभः वेद्यः किं न भवस्यहो घनतरं कीदृक् भवेत् मत्तमः तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव। एको वारिज बान्धवः क्षिति नभो व्याप्तं तमो मंडलम वित्वा लोचन गोचरोपि भवति त्वं कोटि सूर्य प्रभः वेद्यः किं न भवस्यहो घनतरं कीदृशं भवेत् मत्तमः तत्सर्वं व्यपनीय मे पशुपते साक्षात् प्रसन्नो भव। हे पशुपते, இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஹே பசுபதே, சாஸ்திரத்தினுடைய சாரத்தை சொல்றார். இந்த பகவானானவர் எங்கிட்டயே இருக்கார், என்னுடைய தகராகாசத்திலேயே இருக்கார், என்னை தூண்டி கொண்டிருக்கார். நான் இங்க எல்லாம் சுத்தி குத்தி பரியட்டனம் கரோபி, இப்படி எல்லாம் சுத்தி ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தினால அவர் இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு அவரை பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார் இல்லையா? அப்படின்னாக்கா அவர் எங்க இருக்கார்? இங்கதானே இருக்கார். ஏன் அவரை தெரியாம நான் சுத்தினேன்? ஏன் இப்படி சம்சாரத்துல மாட்டின்றேன்? பகவானை பத்தி நினைக்காம எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு போயிட்டே இருந்துட்டேன்னு. சாஸ்திரம் படிக்கல, சம்பிரதாயம் படிக்கல, வயசுதான் ஆச்சு இல்லையா? அப்படியே செத்தும் போயிடுறாங்க ஒண்ணுமே தெரியாம. சாஸ்திரம்னா என்ன, யாகம்னா என்ன, உபாசனை என்ன இல்லையா, சாஸ்திரங்கள்லாம் தெரியாம எத்தனையோ பேர்கள் இப்படி எல்லாம் போகிறார்கள். எல்லாருடைய பின்னாடியும் அவர் தானே இருக்காரு. அவாவா செய்த பூர்வ ஜென்ம புண்ணிய வசத்தினால அவருக்கு பார்க்காமையே போயிட்டார்கள் ஜனங்க இல்லையா? இது எப்படி இருக்கு? இத ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு. இப்போ ஏகோ வா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றார். ஏகோ வாரிஜ பாந்தவஹா அப்படின்னாரு. ஏகஹா தெரியுது, ஒருவர். வாரிஜஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? வாரினா தண்ணி, தண்ணியில இருந்து பிறந்தது என்ன? தாமரை. தாமரை பாந்தவஹா, அந்த தாமரை மலர்வதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சூரியன் அர்த்தம். சூரியன் எப்படி சொல்றாரு? வாரிஜ பாந்தவஹா, இத தாமரை தண்ணீரை மலர்கின்ற தாமரை மலர்வதற்கு காரணமாக இருக்க பந்துவாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஏகஹா. ஏகோ வாரிஜ பாந்தவஹா,
அவர் என்ன பண்றார்? ஒரு சூரியனாக இருந்து கொண்டு க்ஷிதி நபோ வியாப்தம். க்ஷிதி அப்படின்னாக்க பூமி. பூமி முழுக்க அவர் வந்தாருனாக்க, காத்தால 6 மணிக்கு வந்துட்டாருனாங்க, பூமி முழுக்க பிரகாசப்படுத்துறார் தன்னுடைய கிரணங்களுக்கு. என்ன ஆச்சரியம் பாருங்க, பூமி முழுக்க. சரி, பூமியை மாத்திரம் பண்றாருன்னா இன்பிட்வீன் இருக்கக்கூடிய ஆகாசத்தையும் பண்றாரு. நபஹா இல்லையா? பாருங்க, நீங்க இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நான் வெளிச்சத்துல கைய காமிச்சா நீங்க கைய பாக்குறீங்களே தவிர அந்த அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தானே கைய பாக்குறீங்க. நான் ரோட்ல போயிட்டு இருக்கோம், நீங்களும் ரோட்ல வர்றீங்க, என்ன பாக்குறீங்க. பார்த்த உடனே நீங்களா என்ன பார்த்து ரெகக்னைஸ் பண்ணீங்க. இந்த சூரிய பகவானுடைய கருணையினால நான் தெரிகிறேன் உங்களுக்கு. அந்த வெளிச்சத்தை தடுத்த அந்த வெளிச்சத்தை நான் வாங்கி கொண்டு உள்வாங்கி உங்களுக்கு காமிச்சேன். நீங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து நாம 2 பேரும் நம்ம 2 பேருக்கிட்ட நம்ம இன்டெலக்சுவலா 2 பேர் கண்டுபிடிச்சா மாதிரி பேசுறோம். ஆனா உண்மை என்ன? சூரியனுடைய பிரகாசத்தினுடைய ஒரு பிச்சை தான் அது இல்லையா? இப்படி வாரிஜபான் அக்ஷில இருந்து நபஹா வரைக்கும் இந்த நடுவுல இருக்கக்கூடிய இடைவெளி எல்லாத்திலையும் அவர் வியாப்தம் இல்லையா? எங்க அவர் வியாபித்திருக்கிறார் இல்லையா? எல்லா நாளும் வியாபித்திருக்காரு சார் அப்படின்னாரு. சில நாள்ல தான் தகராறு வருது இல்லையா? அவர் தமோ மண்டலம், ராத்திரி அவர் இல்லைன்னு தெரிஞ்சதுனாக்க எப்பேற்பட்ட இருட்டா இருக்கு இல்லையா? அதுவும் அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம சிட்டில இவ்வளவு எலக்ட்ரிசிட்டி லைட் எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம எல்லாம் கிராமாந்தரத்துல போய் பார்த்தோம்னாக்க தெரியும். பிச்சு டார்க்ல நீங்க நடக்கவே முடியாது இல்லையா? நமக்கு ஒரு அனுபவமும் இருக்கு. பிச்சு டார்க்ல நீங்க நடக்கணும்னா எதுக்கு ஒண்ணுமே தெரியல, ரோடு எதுன்னு தெரியல, கீழே இறங்கிடுவோமான்னு தெரியல. இப்பேற்பட்ட இடத்துல எதுக்கு ஒருத்தர் வந்த உடனே அப்படின்னு அவர் கை தட்டினாரு. பார்த்த உடனே அப்புறம் தான் நமக்கு தெரியுது, ஓஹோ அவர் இண்டிகேஷன் கொடுக்குறாரு, யாரோ வரா மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு. நம்ம அப்படின்னு உடனே 2 பேர் பண்ணா. அவர் என்னன்னா கூட மாட வேற ஓட்டிட்டு வர்றாரு. இத அவர் மனசுல வச்சுட்டு பிச்சு டார்க்ல போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒண்ணும் அவரையும் தெரியல, மாடையும் தெரியல இல்லையா? அவர் என்ன பண்றாரு, இப்படி ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு. இப்படிதான் கிராமங்கள்ல நடக்கும். அப்படின்னு அவ்வளவு பிச்சு டார்க். தமசுனாக்கா அப்படி ஒரு தமசு, ஒரு இருட்டுனாக்கா அப்படி கண்ணுக்கு கொஞ்சம் கூட புலப்படாததான ஒரு இருள் கூட்டம் இல்லையா? தமோ மண்டலம் கூட்டு. அந்த இருட்டு இருக்க இல்ல, அந்த இருட்டுல இருக்கு. அதுவும் அமாவாசை இருட்டு கேட்கணுமா? அமாவாசை இருட்டுன்னா தரிசத்தன்னைக்கு எப்படி இருக்கும் அந்த இருட்டானது அப்படின்னா, தரிசஹா சூரியேந்து சங்கமஹா, சூரியனும் சந்திரனும் ஒரு இடத்துல வந்ததுன்னா அன்னைக்கு பேரு தரிசம் அப்படின்னு பேரு இல்லையா? அமாவாசை. அந்த தரிசத்திலேயே நிறைய வித்தியாசங்கள். ஒரு மாசத்துல வர அமாவாசை ஒரு விதமா இருக்கும். சில அமாவாசைகள்லாம் பிச்சு டார்க்கா இருக்கும் இல்லையா? அப்படி தமோ மண்டலம், இப்படி இருள் எங்கு பொங்கி இருக்கு, தமோ மண்டலமாக இருக்கு. அதை இவ்வளவு பெரிய இருட்டு, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ராத்திரி இங்கேருந்து போக முடியல ராத்திரி எல்லாம். ஆனா காத்தால 6 மணிக்கு சூரியன் வந்தது சார், அத்தனையும் காணாம போயிடுச்சு. எப்படி பயமுறுத்திட்டு, ராட்சசம் மாதிரி அந்த தமசானது பயமுறுத்திட்டு. அதுவும் உடம்பு சரியில்லாதவருக்கு, வெளியூர் போறவாள் எப்படி போறது எப்படி வருதுன்னு தெரியல, இது இருட்டுல என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு அக்ஞானத்துல தவித்து கொண்டிருந்த போது அந்த சூரியனானவன் 6 மணிக்கு வந்தோடனே எல்லாரும் அவளுடைய காரியத்தை பிரமாதமா ஆரம்பிச்சார்கள். அது தமோ மண்டலம் பித்வா, அது அப்படியே கிழித்து அப்படி போக்கிறது. அது பாருங்க, ரொம்ப வருஷமா பூட்டிருக்கு சார் வீடு, அப்படின்னு ஒரே இருட்டா இருக்குன்னா. நல்லா நீங்க டெட்டால்லாம் எடுத்துன்னு போங்க, 4-5 தொடப்பத்தை போய் எடுத்துன்னு போங்க, பண்ணாக்க போகுமா இருட்டு? ஒரே ஒரு தீக்குச்சி இருந்தாதான் போகும். ஒரு மேட்ச் பாக்ஸ்ல போய் நீங்க உரசி அங்க போட்டாதான் அந்த ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய. நீங்க இந்த வெளிச்சம் வந்த உடனே அந்த இருட்டு போச்சா, இருட்டு போன உடனே இந்த வெளிச்சம் வந்ததா? ஒன்னும் சொல்ல முடியாது. சாப்பிட்ட உடனே பசி தீர்ந்துதா? பசி தீர்ந்த சாப்பிடும் போதே பசி தீர்ந்துட்டா? இந்த மாதிரி சில கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் பதிலே இல்லாத மாயிக்கமான கேள்விகள் இருக்கு. அது எப்படின்னா தெரியாது சார். அந்த இருள் கூட்டத்தை அப்படியே பித்வா கிழிச்சு எரிஞ்சிட்டார், நாசம் பண்ணிவிட்டாரு. நாசம் பண்ணிட்டு அவர் என்ன தெரியுமா ஆனாரு? லோச்சன கோச்சரோபி பவதி இல்லையா?
கண்ணுக்கு புலப்படுபவனாக ஆகிறார்கள் சார், இல்லையா? இந்த சூரியன் ஒருவனாகவே இருந்து இந்த பூமி இடைவெளி இது எல்லாத்தையும் பரவி வியாபித்து இந்த இருளாக இருக்கக்கூடிய இந்த தமோ மண்டலத்தை அப்படி வித்வா உடைச்சி எரிஞ்சிட்டு நமக்கு நன்னா தெரியவரான அப்படி வெளியில வராரு. அப்படி ஜம்முன்னு எல்லாம் முதல்ல அந்த ரெட்டு வந்தது இல்லையா, அப்படி வானம் வந்து அப்படியே அதுல இருந்து அருணன் வந்து அதுல இருந்து சூரியன் வந்து அதுல இருந்து பெருசு பெருசா போய் 12 மணி வரைக்கும் ஜம்முன்னு அப்படி போய் வர்றாரு இல்லையா. இப்படி ஆகிறார் பகவதி. இதுக்கு இந்த ஒரு பவர் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு என் மனசுல, அவரை நினைச்சு பாருங்க. அவர் எப்படின்னா துவம் கோட்டி சூரிய பிரபஹா இல்லையா, அவர் வந்து கோட்டி சூரிய பிரபஹா என்னுடைய ஹிருதயத்துல இருக்காரு. ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டத்தின்னார என்னுடைய தகராகாசத்துல இருக்கா. அதோ நிஷ்டியாவிதஸ்யாந்தே நாபியாமு பரிதிஷ்டதி, அவர் என்னுடைய நாபிக்கு மேல உட்கார்ந்து இருக்காரு. அவர் எப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னாக்க, அம்மா விஸ்வஸ்ய ஆயத்தனம் ஜகத்து, இந்த விஸ்வத்துக்கெல்லாம் ஆயத்தனமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னுடைய தகராகாசத்துல நீவார சூகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனுபமா தஸ்யாஷிகாயா பரமாத்மா விவஸ்திதா. பரமாத்மா இங்கன்னா உட்கார்ந்து இருக்கார், அப்படி உட்கார்ந்து இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர் பரமாத்மா? உத்யத்பானு சகஸ்ர கோட்டி சதிருஷாம் கேயூரஹாரோஜ்வலாம் அருணகிரண ஜாலைஹி அப்படின்லாம் சொல்லி கோட்டி சூரியன்கள் ஒரே சமயத்துல வந்ததே ஆனால் எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவு பிரகாசிக்க கூடியதான அந்த சிவபெருமான் இங்க வந்திருக்க. இந்த இருட்டானது அவரை போய் மறைச்சிட்டு பாத்தீங்களா? ஒரு சூரியன் எப்படி இருட்டை போக்கடித்தாரோ கோட்டி சூரியனுக்கு சமமான அந்த சிவபெருமான் என்கிட்ட இருக்காரு, அவரை நாம அறிய வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார் ஆச்சாரியர். கோட்டி சூரிய பிரபா, கோட்டி சூரியனுடைய காந்தியுடைய துவம் வேத்யா கிண்ண பவசி, இருக்கக்கூடிய நீர் ஏன் சார் என்னால அறிய முடியாதவரா பண்ணிவிட்டேன். என்ன இந்த சம்சாரத்துல மாட்ட வச்சு வேடிக்கை பாக்குற நீர் இங்க இருக்கிற என் மனசுலயே இருக்கிற உங்களை நான் பார்க்க முடியாதபடி பண்ணிட்டேன். அப்படி ஒரு மறைச்சிட்டேன். திரோதானம்னா அப்படியா? சிஷ்டிகத்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சமாரிணி ருத்ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவானுகிரதா பஞ்சகிருத்திய பராயண. 5 காரியம் பகவான் பண்ணிட்டே இருக்கார். உலகத்தை சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றார், லயம் பண்றார், கூடவே ஒரு காரியம் பண்ணார் பாருங்க, எனக்காகவே மறைக்கிறார் சார். திரோதானம் மறைச்சிருக்காரு சார். என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம என்னுடைய வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம சிவ பூஜை பண்றதுனுடைய புண்ணிய அவசரத்தினால ஒரு குரு கிடைச்சி, ஒரு சாஸ்திரம் கிடைச்சி, ஆத்ம லாபம் கிடைச்சி, ஒரு குரு வந்து கண்ணை திறந்து வைக்கிறார். அப்பதான் அந்த சூரியனுடைய தரிசனமானது கிடைக்கிறது. அது வரைக்கும் அது எப்படி இருந்தது அப்படின்னாக்க, கோட்டி சூரிய பிரபா இருந்து கூட எனக்கு காமிக்கலையா சார் அவரு இல்லையா? வேத்யா கிம்ன பவசி அஹோ, அதனால ரொம்ப என்ன ஆச்சரியம். அஹோ, அப்படி இருந்து கூட நீங்க ஏன் வெளிப்படுத்திக் கொள்ளவே இல்லை, என்னை இப்படி அலக்கடிச்சிட்டீங்க அப்படின்னாரு. கணதரம் மத்தமஹா கீதுக்கு பவேது. பாருங்க, கோட்டி சூரியங்கள் ஒன்னா வந்ததுன்னா வரக்கூடிய பிரகாசத்தை, ஒரு சூரியனை பிரகாசிக்கிறதை மறைக்கக்கூடியதான தமசு இருட்டு இருக்க, அதுவே எவ்வளவு வேலை பண்றது, எவ்வளவு தபிக்க வச்சதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ராத்திரில அமாவாசை ராத்திரி எவ்வளவு பேர் தபிக்கிறாங்க இல்ல? நான் எப்படி கோட்டி சூரிய பிரபைய போய் மறைக்கிறது என்னுடைய அஜ்ஞானம்னாக்க, என்னுடைய அஜ்ஞானம் இருட்டு இருக்க, அது இந்த சாதாரணமா நீங்க பாக்குற இருட்ட மாதிரி ஒரு கோடி மடங்கு இருக்கு. ஒரு இடமும் தெரியல சார் எனக்கு. பகவானை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியே இல்லாம போயிடுச்சு சார். தமோ குணமானது அப்படி ஒரு காட தமசுன்னு சொல்ற பிச்சு டார்க், என்ன கனதரம் இல்லையா? அப்படியே பிச்சு டார்க் கனதரமாக இருக்குது. கனம்னா என்ன? கட்டி, அஜ்ஞான கட்டி, உப்பு கட்டி மாதிரி, வெள்ளை கட்டி மாதிரி அஜ்ஞான கட்டி. அது மாத்திரம் இல்ல, எப்படி இருக்காது, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடிய மத்தமஹா என்னோட அஜ்ஞானம் எவ்வளவு இருக்கு நீங்க கெஸ் பண்ணிக்கீங்க.
ஒரு சூரியனாலேயே அந்த அமாவாசைக்கு மறைக்கிறது சூரியன். அதுல இருந்து வெளியில வருது, எவ்வளவு கஷ்டப்படுறான், அனுபவிக்கிறான். நான் என்ன பண்றேன், கோடி சூரியன் இருந்தா கூட அதை மறைக்கிற அளவுக்கு தமசா நான் என்னுடைய அஜ்ஞானம் இருக்குன்னா அந்த அஜ்ஞானத்தை நான் என்னன்னு சொல்றது? எப்பேற்பட்ட பாபம் செய்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு அஜ்ஞானம்? என்கிட்ட இருக்கக்கூடிய பகவானை எனக்கே காமிக்க மாட்டேங்கிறது சார். எப்ப பார்த்தாலும் துட்டு சம்பாதிக்கிறதுக்கு அங்கேயும் போய்கொண்டே இருக்கு. அவரை பாக்குறதுக்கு நேரமே கிடையாது சார். சொல்லுவீங்க சார், காலையில இந்த மனுஷனுக்கு ஏது சார் நேரம், சிவபூஜை பண்ணிட்டே இருந்தான்னா அப்படின்னு இன்னைக்கு கேட்கறான் இல்லையோ? அநியாயம் பாருங்க. அவர் இங்க இருக்க, அவரை பார்க்க விடாம பண்றது எல்லாம் இவன் செய்த பாவங்கள் எல்லாம் கர்மவனை இல்லையா? இப்படி எப்படி இருக்கு பாருங்க. கீதுரு தத் சர்வம் வியபனீய. இந்த அனர்த்தங்கள்லாம் எனக்கு வேணுமா சிவபெருமானே? இன்னைக்கு உன் பாதத்திற்கு நான் சரணடைகிறேன். உங்க தலைமையில ஒரே ஒரு செட்டு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. நீ உங்களுடைய தலையில ஒரு வில்லு பத்திர, நீங்க என்ன கேட்க போறீங்க என்கிட்ட? ஒரு உதவி ஜலத்தை போட்டு பிரார்த்திக்கிறேன். என்னுடைய அஜ்ஞானத்தினாலதான் அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் முக்கியந்தி ஜந்தவா அப்படின்னு சொன்னார் பகவத்கீதையில இல்லையா? அஜ்ஞானத்தினால அப்படி மூடிட்டு சார் இந்த ஜனங்களை எல்லாம் அது மோகிக்க வைக்கிறது அந்த சம்சாரம் எனக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அதுல இருந்து நான் வெளியில வரணும்னா ஒரே வழி சிவனை ரெகக்னைஸ் பண்ணி அந்த சிவன் இருக்கார் காப்பாத்துவார்னு பக்தி பண்றது ஒண்ணு தவிர வேற வழி இல்லை. ஆகையினால தத்து அப்படின்னா தஸ்மாத்து சர்வம் வியபனீய, தயவு செய்து எல்லாத்தையும் போகல இல்லையா? துரித க்ஷயம் வேணும், இந்த பாபங்கள்லாம் போகணும், அஜ்ஞான இருள் போகணும். மோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். பகவானை வேண்டுகிறேன், என்னுடைய அஜ்ஞானங்கள் நான் செய்த பாவங்களை எல்லாம் வியபனீய வியபோகனார்த்தம் இதெல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும், நிவாரணார்த்தம் போக்கடிக்க வேண்டும். போக்கடித்து எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய பிரசன்னம், சாட்சாத் பிரசன்னோ பவ. எனக்கு உங்களுடைய லீலையை கண்ணுக்கு காமிக்க முடியாதா? 10வது சாப்டர்ல கேட்டு மாட்டின்டான் இல்லையா அர்ஜுனன்? போய் அவருக்கு விஸ்வரூப தரிசனத்தை அவர் காமிச்சார். விஸ்வரூப தரிசனத்தை பகவானானவர் கீதாச்சாரியனாக இருக்கக்கூடியவர் அர்ஜுனனுக்கு காமிச்சார். அர்ஜுனனுக்கு காமிக்கும் போது அவன் பயந்துட்டான். அவருடைய இதை அவனால சகித்து கொடுக்க முடியல. ஏன்னா பகவானுடைய பிரசன்னமானது அதுக்கு நல்ல ட்ரெயின்டு மனசு இருந்ததுன்னா தான் அந்த யோகி மாயினால மூடப்பட்டு இருக்கிறது எல்லோருக்கும் அது விளங்குறது இல்லை. அஜ்ஞானேன ஆவர்த்தம் அது இல்லையா? அப்படி அதுல இருந்து வெளில வரணும்னா ஞானம் ஒண்ணுதான் வேணும். அந்த ஆத்ம ஞானத்தினாலதான் அஜ்ஞானமானது போய் அப்படி சூரியனை போல பிரகாசயத்தி சூரியவத்து, அது அப்படி சூரியனை மாதிரி அந்த ஞானமானது பிரகாசிக்கிறது அப்படின்னு தான். இப்படி கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு காட்டிய அந்த விஸ்வரூபம் இல்லையா? வானத்துல 1000 சூரியர்கள் ஒரே காலத்துல உதித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். இப்படி இருந்து பகவான் அவனுக்கு காமிச்சார் அப்படின்ற விஷயத்தை சொல்லி இந்த மாயை என்ற இருள் நீக்கணும்னாக்க ஈஸ்வரனை தெரிந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரனை தெரிஞ்சு கொள்ளணும்னாக்க சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விஜ்ஞேயா அப்படின்னு உபனிஷத்து நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இல்லையா? சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம், அந்த 4வது இருக்கு இல்லையா? அதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் தி சீக்ரெட். ஓங்காரத்துல இருக்கக்கூடிய கார உக்கார மகாரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவ தத்துவம் இல்லையா? அந்த உமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சிவ தத்துவம் பிரணவ தத்துவம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 4வது, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அகார உக்கார மகாரத்துக்கு ஆதார சுத்தியாக இருக்கக்கூடிய அந்த 4வது, அதுதான் சாந்தம், அதுதான் சிவம், அதுதான் அத்வைத்தம். அது வந்ததுன்னா என்ன ஆகுது அப்படின்னா ஞானி ஆயிரம். ஞானி ஆச்சுன்னா இந்த சம்சாரம்ன்ற அந்த தமோ குணமானது போயிட்டு அவளுக்கு ஒளிச்ச சொப்பிரகாச ரூபமாக இல்லையா? சத்து சித்து ஆனந்த ரூபமாக அவர் ஒளிர்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல
சாட்சாத் பிரசன்னஹா, பிரசன்னமாக வேண்டும். யா எப்படி அது என்ன பண்ணும்? சிவனுடைய அவன் தாழ் வணங்கி அவனையே சரணடையணும். அவர் தான் என்னேவ ஏஷ விரலத்தே தேனலப்யா. எந்த ஒரு சிவனை நாம நாடுகிறோமோ, அவரை மனசார பிரார்த்திக்கிறோமோ, அந்த அவரே என்னை விடுவிக்கிறார் இந்த சம்சாரத்தில் இருந்து. ஆகையினால இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுட்டு கேட்கிறார் ஆச்சாரியா, சாட்சாத் பிரசன்னோ பவ, நேராக எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நாம கேட்கிறோம் இல்லையா? இது வெளிப்பட்டும் வெளிப்படாம இருக்கே, இந்த நிலை மாயை அவித்தியினாலதானே ஏற்பட்டிருக்கு. இந்த மாயை அகற்ற வேண்டுமே, அதனால்தான பரம்பொருளே உன்னை நான் வேண்டுகிறேன் அப்படின்னு வேண்டுற மாதிரி அனுப்பிச்சார். ஏகோ வாரி ஜபாந்தவா சிதினபோ வியாப்தம் தமோ மண்டலம் வித்வாலோச்சன கோச்சரோபி பவதி பம் கோட்டி சூரிய பிரபா. நீர் எப்படி கோட்டி சூரிய பிரபா வேத்யா கிம் ந பவசி அஹோ கனதரம் ஈத்ருக் பவேத் மத்தமஹா தத் சர்வம் யபனீய மே பசுபதே சாட்சாத் பிரசன்னோ பவ. நேர சாட்சாத் எனக்கு பிரசன்னமாக கூடாதா இல்லையா? எனக்கு ஆவிர்வாவம் ஆகக்கூடாதா? எனக்கு அந்த என்னை எனக்கு காட்டி கொடுக்க கூடாதா? என்னுள் இருக்கக்கூடிய சிவனை காட்டி கொடுக்கிறாரா? சிவஸ்வரூபமாகத்தானே நான் இருக்கிறது, அந்த நானே எனக்கு காட்டி கொடு அப்படின்னு கேட்கிறோம். நம்ம காமிக்கணும் அப்படின்ற விஷயத்த ஆச்சாரியாளர் சிவபக்தியாக எழுதி சம்சாரத்திலிருந்து வீடுவதற்கு ஞானம் அவசியம் என்ற சிவஞானம் அவசியம். அதனாலதான் அம்பாளுக்கு சிவஞான பிரதாயினி. அம்பாள் என்ன கொடுக்குறா? நீங்க உபாசனம் பண்ணா சிவஞானத்தை உங்களுக்கு அப்படின்னு தெரியுது. எப்படி 58 ஸ்லோகங்களை பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.